அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே போடுறேங்க. நான் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் மீன் பண்ணி எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே செஷனா கீழே செஷனா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,500 கால் 132 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அப்சைட் நிஃப்டி ஏறும், கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இங்கேருந்து போனவர் 132 இதாகாமல் கீழே கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட். இதை வைத்து நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இது ஒரு ட்ரெண்டுக்காக மட்டும்தான். இதெல்லாம் சும்மா அடிஷ்னலாக ஒரு டீசர் இது போடாது. ஓகேங்களா? யூடியூப் நான் இந்த வீடியோ நோக்கம் நீங்கள் சிந்திக்கணும். என்னடா சிம்பிளா இதை போட்டாரு, ஒரு லைனை போட்டாரு, 132 சொல்லிட்டாரு, அது போனா அங்க போயிட்டு தான் முடிவெடுக்குது ஏன் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு இல்லை. அப்ப நீங்க அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து படிப்பீங்க. சிந்திச்சு உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா மேக்ஸ் சார்ந்து அங்க போய் படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க ஓனா. புரியுதுங்களா? யாரு யூடியூப்ல சொல்றது நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றது சேர்த்துலாம். எந்த நியூஸ் பேட்டர்ன் ஓப்பன் பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இங்க வரும்போது என்ன ஓப்பன் அட்ரஸ் ஏறிடுச்சா, இறங்கிடுச்சா, இல்ல ட்ரெண்ட் லைன் மாறிடுச்சா, இல்ல பேட்டர்ன் இதை ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஏன் நம்ம தான் முன்னாடி இங்க இருக்கும்போது போடுறோம்ல, இங்க ஃபார்ம் ஆகுதா, அது ஃபார்ம் ஆகிக்கும் அங்க வரும்போது. ஓகேங்களா? அப்ப மார்க்கெட்டு இங்க காலையில இங்க இருந்து ஏறி இந்த பிரைஸ் போன உடனே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர்ல பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோங்க, பப்ளிக் நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா மேக்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த ட்ரேட் பண்ணணும். அடிஷ்னலா இது ஒரு நல்ல பவர்ஃபுல் டூலா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, 2 சைக்கிள் நான் வச்சிருக்கேன். இங்க இருந்தது மார்க்கெட், இங்க இருந்து ஏன் இங்க ஏறி போச்சு அப்படிங்கிறதுக்கான விடை ஸ்மார்ட் டிசைடர்ல இன்னைக்கு சிக்னல்ல கொடுக்கல, ஆனா ஆல்ரெடி இங்க பை இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், சிக்னல் கொடுத்தா எடுத்துக்கலாம். இல்லையா ஃபியூச்சர் சார்ட்ல என்ன ட்ரிகர் ஆயிருக்கோ அந்த டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எகைன் இங்கதான் செல் ட்ரிகர் பண்றாங்க, ஆனா கன்ஃபார்ம் பண்ணது இங்கதான் பண்றாங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, 1140க்கு இவர் பை கொடுத்தது கன்ஃபார்மே பண்ணீங்க. அது ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் பண்ணலன்னா என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். ஸ்டாப் லாஸும் இங்க ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு இங்க செல், ஏன்னா இந்த பை இங்க சிகர் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் திருப்பலிங்க. இவர் எங்க திரும்பி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இங்க கரெக்டா பை சிக்னல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்துட்டு போய் டார்கெட் ஃபினிஷ்டு. இப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கணும், அப்பதான் ட்ரேட் பண்ணணும். இல்லையா ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோ நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.